ஹாய். இன்றைக்கி ஒரு பூரிக்கு மசால் எப்படி என்னோடய வெர்ஷனில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? சிம்பிள் தான் இது. இதுக்கு ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு கடாய் வைங்க. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அந்த எண்ணெய் நல்லா ஹாட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு தாளிங்க. தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு சாட்டே பண்ணுங்கள். அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நிறைய வெங்காயம், எவ்வளோ தேவையோ வெங்காயம், நான் கிட்டத்தட்ட பெரிய வெங்காயம் 1 யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வதக்குங்க. அது கூடவே உப்பையும் போட்டு வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு வதக்குங்க. தக்காளி நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 தூள், அவ்வளோதான். அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அந்த மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இருக்குது, அதை அதில் தூக்கி போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கோட எல்லா மசாலாவும் இறங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த தண்ணி தான் மேட்டர்ஸ் இங்கே. தண்ணி வந்து நீங்கள் 1/2 லிட்டர் போல் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி திக்காக வரும். இந்த கன்சிஸ்டன்சி பூரிக்கு, சப்பாத்திக்கு ஓகே. நல்ல தண்ணி ஊற்றுனீங்க, நல்லா 1 லிட்டர் போல் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக வச்சுட்டிங்கன்னா அது பொட்டேட்டோ சட்னி மாதிரி இருக்கும். அது இட்லி, தோசை எது கூட வேணாலும் சாப்பிடலாம். இப்போது அது உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு திக்காக வேணும், தண்ணியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். பண்ணிவிட்டு கடைசியாக இறக்க போகும்போது கொத்தமல்லியும் 1 ஸ்பூன் நெய்யும், இதான் கடைசியாக நெய் ஊற்றுறது தான் அல்டிமேட். இதில் 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான்.